ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் விஜே பேசுகிறேன். எதுக்கு இப்படி வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இன்ட்ரோ கொடுத்தேன், தெரியாமல் டெலீட் ஆயிடுச்சு. நான் ஹைவே வந்துட்டேன். எங்கே இருக்கேன்னு இப்போ கேட்டிங்கன்னா மணப்பாறை போடுற ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். இது வழியானா நம்ம ஒரு ட்ரிப்பு அரேஞ்சும் பண்ணியிருக்கோம். இது வழியானா போகிறோம். பின்னாடி ஹைவே அப்படியே பார்த்தீங்கன்னா என் எம்டி சல்லக்குட்டி நிற்கிது. நாங்கள் தான் பேசுகிறேன். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு இடம் செம்ம அழகாக இருக்குது. அதெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்போன்னு எடுத்து பார்த்தா அதுக்கு முன்னாடி பார்த்தா நான் இன்ட்ரோ கொடுத்த எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பாதி பிளாக் பண்ணியிருக்கேன்னு நினச்சி பார்த்தா கோப்ரோவில் ஆன் பண்ணாமலே வந்துட்டேன். அது இல்லாமல் சார்ஜும் தீர்ந்து போயிடுச்சு. எப்படி சார்ஜ் தீர்ந்துச்சுன்னு தெரியல. ஆனால் சார்ஜ் போட்டுட்டு நான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தீர்ந்துருச்சு. பின்னாடி பாருங்களேன் அந்த அக்ரிகல்ச்சர் இடம், அப்படியே வாழைத்தோப்பு, அந்த இது அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த வழியாக தான் போகிறேன். இப்போ ஒரு இடத்துல நின்று நான் பிரேக் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்டு வந்து எக்ஸாம் எழுத போயிருக்கான். அவனை இறக்கியோட வந்தேன். அப்படியே அந்த வழியிலனா இப்போ வந்துட்டு நான் சும்மா இங்கே ட்ராவலிங் பண்ணி பார்ப்போம், இங்கே ஏதாச்சும் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். பார்ப்போம், போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சாரி, ஃபஸ்ட்டே இன்ட்ரோ கொடுத்துக்கணும். வீட்டிலே இன்ட்ரோ கொடுத்தேன், தெரியாமல் டெலீட் ஆயிடுச்சு. அதனால இப்படி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். ஓகே, எல்லாருமே வீடியோக்கு வரக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பிடிக்கட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். எதனால பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா நான் அடுத்த இது சரி பண்ண முடியும். ஓகே, பாருங்கள் என்னென்ன இடம் இருக்குன்ட்டு. எதுவும் இல்லை, ஹைவே தான் இது. ஆனால் மேபி நான் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருந்துச்சுன்னா காட்டுறேன். அளவுக்கு லென்த்தாக போகாது இந்த வீடியோ, சும்மா ஷார்ட்டாக முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ரைடில் இருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி போயிட்டு இருந்திருப்பேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி. பாருங்கள், இப்போ நான் எங்கேயாச்சும் இங்கே இருக்கிற ஏதாச்சும் இடத்த நான் சுற்றி காட்டுறேன். ஏன்னா ஹைவேல அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏதாச்சும் குறுக்கலை இருக்கலை வந்துட்டாங்கன்னா பயமாக வர்றது. சரி, நான் எங்கேயாச்சும் இங்கே ஏதாச்சும் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கோப்ரோ வியூக்கு மாறலாம். இப்போ 3, 2, 1. ஓ, நம்ம இப்போ டிஎன்பில் ரூட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மணப்பாறை வரப்போனா இதுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படேன். இன்றைக்கி போகிறேன். இப்போ இந்த நிமிஷம் இதுக்குள்ளனா டிஎன்பில் இருக்குது. கரூரில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று திருச்சியில் ஒன்று இருக்குது. மணப்பாறை ரோட்டில் அந்த ரோட்டுக்குள்ளனா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் இடம்னா. ஓ, அந்த மலை இந்த ரோட்டில் போய் எண்டில் தான் முடியுது போல். நல்லா இருக்கு, ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா டிஎன்பில் உள்ளார இருக்கிறதுனால ரோடு நீட்டானா போட்டு வச்சுருக்கணும். ஆனால் இந்த சைடு அக்ரிகல்ச்சர் மரம் பாருங்கள், 2 சைடும் மரம். அப்படியே ஜில்லுன்னு இருக்குது அதுக்குள்ளே போகிறப்ப. பரவாயில்ல, இன்னைக்கு கிளைமேட் ஏதோ நல்லா இருக்குது மற்ற நாளோட. திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு மழை பெய்யுது திருச்சியில், ஏன்னு தெரியல. வண்டி செயின் லூப் வேறு அடிக்கல. அதெல்லாம் வண்டி ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமலே போயிட்டுருக்கிறது. செயின்னா துரு பிடிச்சிருச்சு. ஏன் செயின் லூப் அடிக்கலன்னா அடிப்போன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சோம்பேறித்தனம்னா காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லை. அப்புறம் ரோடு ஸ்மூத்தாக இருக்கா, அந்த அளவு ஸ்மூத்தாக போகுது வண்டி. டயரும் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறது. போகிறோம், நம்மளே எல்லா ஊருக்காரங்களும் குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஏன் தெரில. இல்லை ரைடிங் ஜாக்கெட்னா போட்டுட்டு இருந்தால் முடிஞ்சிச்சு. அத்தனை கண்ணும் நம்ம மேலே இருக்கும் ஊருக்காரங்க எல்லாம். இந்த சைடுனா டிஎன்பில் யூனிட் 2 பார்ப்போம். ஏதாவது செக்யூரிட்டி இருந்து கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்து அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டுற போகிறாங்க. யூ டர்ன் போட்டுருவோமா? கண்டிப்பாக இந்த மலை
அங்கே தான் போய்கிறது. நல்லாவே தெரியுது இந்த வழி வந்துட்டு இந்த மலைக்கு தான் போகுது. சரி கைஸ், இதோட யூட்டர்ன் போட்டுருவோம். அதுக்கு மேலே போனால் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நம்ம அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. யூட்டர்னை போட்டு ரிட்டர்ன் போவோம். ஓகே, யூட்டர்ன். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக ஹைவே வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ தான் ஹைவே ஜாயின் பண்ணேன். அடே பேக் சைடு போனீங்கன்னா மணப்பாறை இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸு, இங்கேருந்து திருச்சி போனீங்கன்னா 32 கிலோமீட்டர்ஸு. ஆனால் 32 கிலோமீட்டர் சாதாரணமாக வந்துட்டு போறியா அப்படின்னு கேட்டிங்க நீங்களே. ஆமாங்க, என்ன செய்கிறது, சும்மா வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வர்றது. நான் வரதுன்னு நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்கான். அவனை வந்து பாதி தூரம் இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லாம் இங்கே வந்தேன். அதுக்குள்ளே டிஎன்பில் வந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பக்கமாக இருக்குன்ட்டு. வண்டி என்னன்னு தெரியல, பயங்கரமாக பிக்கப் ஏறிடுச்சு போல். நல்லா பிக்கப் இருக்குது, சடன்லி பிக்கப். சைன் திருவினா சைன் போகுது. ஏன்னா தண்ணி ஓடினா நல்லாயிருக்கும்ல, தண்ணி இல்லை. மழை வருதுன்னு சொல்கிறாங்க, புயல் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது தண்ணியே காணும். வெயில் அந்த சைடு அடிக்குது, இப்போ வந்து இந்த சைடுக்கு மாறிடுச்சா? வெயிலே எங்கே இருக்கிறாய்? இந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கா எதுவுமே புரியலையே. இப்போ நம்ம வெயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆயாச்சு. இந்த சைடுனா வெயில் இருக்கு. நீ பரவாயில்ல, ஓரளவு கிளைமேட்டு. வெயில் அடிக்கிற மாட்டோம் தெரியல, மழை பெய்கிற மாட்டோம் தெரியல, ஆனால் ஜில்லுன்னு இருக்கு. இதே மாட்டோம் இருந்துட்டா பரவாயில்ல. வெயிலும் லைட்டாக அடிக்கணும், மழையும் பெய்கிற மாட்டோம் இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம். நாங்கள் ட்ரிப் போட்டிருக்கோம். காத்தால 3 மணி கிளம்புறதுன்ட்டு. அந்த கிளம்புறப்ப மட்டும் மழை பெஞ்சிடாத தயவு செஞ்சு ப்ளீஸ். இங்கே சுற்றி பார்க்கலாம்னு நினச்சா சுற்றி பார்க்குறதுக்கு இடம் கொஞ்சம் கூட இல்லையே. நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லணும், சுற்றி பார்க்குற இடம்னா இங்கே இருக்கும். யாராச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கோப்ரோ வியூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ஏன்னா எனக்கு எப்படி வச்சுருக்கேன், கரெக்டாக வச்சுருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த 2 மிரர் எப்படி வைக்கிறேன்னு தெரியல. கரெக்டாக தான் வச்சுருக்கேன், ஆனால் ஒரு மிரர்னால் தெரியுது, இன்னொன்று மிரர் ஏன்னா ஸ்பீடாமீட்டர் ஓடாமீட்டர் வந்து தெரிய மாட்டுது. ஏன்னு தெரில, ஓடாமீட்டரா ஸ்பீடாமீட்டரா நம்மளுக்கே கன்ஃபியூஸாக இருக்கு. உனக்குனா பைக்காடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் கைஸ், பைக். சரி, நானும் அப்போயே அங்கேயே கோப்ரோ அப்புறமேல் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். இன்னும் வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அதே நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வந்துட்டு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போய்ட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு தான், வீட்டில் போய் என்ன சாப்பிட போகிறோம், ஹோட்டல்லாம் சாப்பிட்றதில்ல. ஏன்னா கொரோனா பயங்கரம் பரவுது. அது இல்லாமல் நாங்கள் அடுத்த வாரம் வர இதுக்கு போகிறோம், ட்ரிப் வர போயிட்டுருக்கோம். அதே சொல்லிக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ட்ரிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரிப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வேறு. அந்த ட்ரிப்புக்கு நான் போகாமல் இருக்கவே மாட்டேன். போயே ஆவேன், கம்பல்சரி போயே ஆவேன். என்ஜாய் பண்ணுவேன், தாறுமாறாக பண்ணுவேன், அது பண்ணியே ஆவேன். சொல்கிற வார்த்தையே இல்லை. இந்த ட்ரிப்பில் பண்ணுறோம் மாஸ் பண்ணுறோம் மாஸ் பண்ணுறோம். ஓகே ஆனால் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா இப்போ இன்னொரு எம்டி கிரவுண்டு இன்னும் 2 வருஷத்தில் வந்தால் இவ்வளோ ஹைட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்பல்சரி இருக்கும், இருந்தே ஆகும். இன்னும் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னீங்களேன், இந்த ஹைட்டில் அதோட ஹைட்லேயும் கூட கட்டுவாங்க. ஏன்னா விவசாயம் குறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குமா. அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காலத்தில் இது ஹைவேவாக இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே வீடாக இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா?
ஆமாம். சரி, நான் இந்த வீடியோ ரொம்ப ரெக்கார்ட் பண்ண விரும்பல, ஆஃப் பண்ணிக்கிறேன். ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறாடே. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ வந்துட்டு செகண்ட் டேக்கு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டே வந்துட்டு நம்ம அந்த பொருள் போய் வாங்க முடியல. அதனால் செகண்ட் டே வந்துட்டு இங்கே வந்து வாங்க வந்துருக்கோம். யார் கூட இப்போ இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னீங்களேன், ஹாப்பி மினிட்ஸ் மிஸ் ஹாப்பி மினிட்ஸ். இவரான் யூடியூப்பில் டெக் சேனலில் பெரிய செலிப்ரிட்டி. அவர் கூட தான் இருக்கோம். என்ன வாங்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அவர் கூட தான் இருக்கோம். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் அவரோட லிங்க் எல்லாத்தையும் போடுறேன், கீழே போய் இப்போ மறக்காமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இவரை பார்க்குறவங்களும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் வாங்கி தரீங்களா? சரி, ஏதோ வாங்கி தரேன். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ்.